ஹரியானாவில் மிக அதிக அளவிலான வெடிபொருட்களுடன் 7 பேர் கைது செய்யப்பட்டு அது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த டெல்லி செங்கோட்டை மாதிரியான ஒரு முக்கியமான பகுதியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் என்பது மிகவும் பதற்றத்தை அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலைய பகுதியில் அந்த தீக்கிரையாக இருக்கக்கூடிய கார்களை அந்த அணைக்கும் பணியிலும் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லவும் ஏராளமான ஆம்புலன்ஸ்கள் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றன. காவல்துறை இது தொடர்பான ஒரு முதற்கட்ட விசாரணையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அது உண்மையிலேயே இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் எப்படி நிகழ்ந்தது என்பது தொடர்பான முதற்கட்ட விவரங்கள் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செங்கோட்டை பகுதி என்பது அதி முக்கியத்துவம் அல்லது அதி பாதுகாப்புக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இடம். அந்த பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா, தற்போதைய சூழல் என்ன? காவல்துறையினருடைய விசாரணையில் ஏதானும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா? பல முதற்கட்ட விசாரணை என்பது தற்பொழுது அங்கு துரிதமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய அதிகாரிகளும் அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு நேரடியாக சென்று அவர்கள் பார்வையிட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. டெல்லி காவல்துறை அதிகாரிகள் மட்டுமல்லாமல் டெல்லி செங்கோட்டையினுடைய அந்த பகுதியில் பாதுகாப்பில் தற்போது CRPF படையினரும் அங்கு பாதுகாப்பிற்காக கூட குவிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக மொத்தம் 9 பேர் வெடி விபத்தில் அந்த சம்பவ இடத்திலேயே அவர்கள் உயிரிழந்துள்ளது அதிகாரப்பூர்வமாக அதிகாரிகளால் கூறப்பட்டு அதில் 5 பேர் LNJP மருத்துவமனைக்கு அவர்கள் கொண்டு வரப்பட்டதாகவும் தற்போது அதிகாரிகள் அந்த மருத்துவமனை நிர்வாகமானது தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த சம்பவம் எந்த கார் என்பது அங்கு வெடித்ததோ அங்கு அந்த காரை ஆய்வு செய்து முதற்கட்டமாக எதனால் இந்த வெடிப்பு என்பது ஏற்பட்டது என்பது தொடர்பான விசாரணையை அவர்கள் வருகிறார்கள். குறிப்பாக அந்த வைக்கப்பட்டிருந்த CNG டேங்க் என்பது வெடித்ததால் ஏற்பட்ட வெடிப்பா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது தொடர்பான அந்த விசாரணையும் காவல்துறை அதிகாரிகள் அந்த சீனை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து அவர்கள் விசாரணையை தொடங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. டெல்லியினுடைய செங்கோட்டையினுடைய அந்த மெட்ரோ ரயில் நிலையத்துடைய நிலையமானது முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சார்லி சவுக் உள்ளிட்ட மெட்ரோ ரயில் நிலையங்களும் தற்காலிகமாக மூடப்படுவதாக தற்பொழுது மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் அதற்கு மற்ற ரயில் நிலையங்கள் மெட்ரோ ரயில் நிலையங்கள் வழியாக செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் தற்போது முதற்கட்டமாக வழங்கியிருக்கிறது. 9 பேர் வரை தற்பொழுது உயிரிழந்ததாகவும் கூடுதலாக மேலும் 10 பேருக்கு அதிகமான பொதுமக்கள் தற்போது அங்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த LNJP மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு தற்போது டெல்லி காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு துறையினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த குறிப்பாக இந்த வெடிப்பினுடைய தாக்கம் என்பது டெல்லியினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் கேட்டது மிக முக்கியமாக நம்மால் கூற முடியும். சுமார் 6 கிலோமீட்டர் தொலை வரை அந்த வெடிப்பினுடைய சத்தம் என்பது வழக்கு சத்தமாக கேட்டதாகவும் பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அருகே இருந்த பகுதியை பொறுத்தளவில் ஒரு பலமான வெடிப்பு சத்தம் என்பது கேட்டதாகவும் தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த கதவுகள் ஜன்னல்கள் போன்றவையும் அதிர்ந்தது அந்த வெடிப்பு சத்தத்தில் என்ற ஒரு தகவலையும் பொதுமக்கள் தற்பொழுது கூறி வருகிறார்கள். எதனால் இந்த வெடிப்பு ஏற்பட்டது? இன்று காலை கைப்பற்றப்பட்ட அந்த 360 கிலோ வெடிப்பொருட்களுக்கும் இதற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா அல்லது CNG வெடிப்பு தான் இவ்வளவு பெரிய வெடிப்பிற்கு காரணமா என்பது தொடர்பான முதற்கட்ட விசாரணையை தான் தற்போது அதிகாரிகள் நடத்தி வருகிறார்கள். இருந்தாலும் எதனால் அந்த ஒரு காரணம் என்பதை முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் கூற முடியும் என்ற ஒரு தகவலையும் காவல்துறை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். ஒரு அவசர ஆலோசனை என்பது இன்னும் சற்று நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் பாதுகாப்பு அதிகாரிகள், உள்துறை அதிகாரிகள் மற்றும் டெல்லி காவல்துறை அதிகாரிகளோடு நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் பிரதமர் அலுவலகத்திடமும் தொடர்பு கொண்டு அந்த முதற்கட்ட தகவல்களை வழங்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு மிகவும் பாதுகாப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இது போன்ற வெடிப்பு சம்பவம் என்பது ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பதைத்தான் முதற்கட்ட விசாரணையாக தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் நடத்தி வருகிறார்கள். சுசித்ரா, அதே நேரத்தில் இப்ப டெல்லி செங்கோட்டை பகுதியில் நடந்த இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து மும்பையிலும் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யலாம்.
பல்வேறு முக்கிய நகரங்கள், குறிப்பாக இந்தியாவில் அதிக அளவில் தாக்குதல் என்பது உள்ளாகக்கூடிய ஒரு பட்டியல் என்பது மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் ஏற்கனவே இருக்கிறது. அதன் அடிப்படையில் தலைநகர் டெல்லி முழுவதுமே 11 மாவட்டங்களையும் கடுமையான ஒரு பாதுகாப்பு வட்டத்திற்கு தற்போது காவல்துறை அதிகாரிகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக டெல்லியினுடைய மையப்பகுதி கடுமையான ஒரு பாதுகாப்பு வட்டத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மும்பையை பொறுத்த அளவில் அதிக அளவிலான ஒரு குண்டுவெடிப்புகள் ஏற்பட்ட ஒரு நகரமாக இருந்துள்ளதன் காரணமாக அந்த பகுதியிலும் பலத்த பாதுகாப்பை தற்பொழுது பாதுகாப்பு நடவடிக்கைகளை தற்பொழுது அதிகாரிகள் செயல்படுத்தியிருக்கிறார்கள். மும்பையினுடைய அந்த ஒரு கேட்வே ஆஃப் இந்தியா உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுமே அவர்கள் கண்காணிப்பையும் ரோந்து பணிகளையும் அதிகப்படுத்துவதற்கான ஒரு உத்தரவை மும்பையினுடைய நிர்வாகமும் தற்பொழுது வழங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் அல்லது தாக்குதல்கள் என இருக்கக்கூடும் என அச்சுறுத்தப்படும் அந்த ஒரு பகுதிகள் அனைத்திலுமே பாதுகாப்பை தீவிரப்படுத்த வேண்டும். மாநில தலைநகரங்களில் பாதுகாப்பையும் கண்காணிப்பையும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் முதற்கட்டமாக அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசனுடைய உள்துறை செயலர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் முதற்கட்டமாகத்தான் டெல்லியினுடைய கடும் பாதுகாப்பு என்பது மேம்படுத்தப்பட்டு, அது மட்டுமல்லாமல் மும்பை போன்ற மிக முக்கியமான நகரங்களிலும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஒரு இது போன்ற சம்பவங்கள் கூடுதலாக நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன வேண்டும், இது போன்ற அச்சுறுத்தல்கள் வேறு எங்கேனும் இருக்கிறதா, ஒரு சிறிய தகவல் இருந்தாலும் அதனை முழுமையாக ஆராய்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இன்று காலை ஹரியானாவில் பிடிபட்ட அந்த ஒரு அதிக அளவிலான ஒரு வெடிப்புப் பொருட்கள் உள்ளிட்டவற்றுக்கும் இதற்கும் தொடர்புகள் ஏதேனும் இருக்கிறதா என்ற ஒரு கோணத்தையும் ஆய்வு செய்வதற்கான அறிவுறுத்தல் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகத்தால் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு சம்பவத்தால் தற்பொழுது தலைநகர் டெல்லி முழுவதுமே கடும் ஒரு பரபரப்பிலும் பதற்றத்திலும் தற்பொழுது உள்ளது என்றுதான் கூற வேண்டும். பாலா, சுசித்ரா, தொடர்ந்து இணைப்பிலுங்க நம்ம பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு மாதவன் அவர்கள். சார் வணக்கம். டெல்லி செங்கோட்டை பகுதியில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் இதுவரை 9 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வந்திருக்கிறது.